ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, காடை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, காடை பிரியாணி வந்து வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. இது ரொம்ப மலிவான ஒன்று. இந்த மட்டனு, சிக்கனு இதை விட பார்த்திங்கன்னா, இது ரொம்ப மலிவான விலையில் நம்ம இதை செய்யலாம். மற்ற பிரியாணியை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட் கம்மியாகுது. பட்ஜெட் ப்ராப்ளமுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இன்றைக்கி 1.5 கிலோ செய்கிறோம். 1.5 கிலோ பார்த்திங்கன்னா 10 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நம்ம அடுப்பில் தான் செய்கிறோம். ஃபஸ்ட்டு 1.5 கிலோவுக்கு ஒரு 3/4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்குறோம். நம்ம 3/4 கிலோ வெங்காயத்தை நம்ம பட்டை கிராம்பு போட்டு நம்ம தாளிக்கிறோம். நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வரணும். ஃபஸ்ட்டு பிரியாணினாலே எந்த குழம்பாக இருந்தாலும் நம்ம எந்த பொருளையும் நம்ம வதக்கிற சுவையில் தான் இருக்குது. அதை வதக்கும் போது நல்லா நமக்கு சுவை நல்லாயிருக்கும். அது கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். இந்த பச்சை மிளகாயை கிழிச்சி போடாமல் நம்ம அப்படியே முழுசாக சேர்த்துருக்கோம். ஏன்னா நமக்கு காரத்தன்மை கொடுக்காது இது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் முழுசாகவே போடலாம். பிரியாணிக்கு போடும்போது இதை சாப்பிடும்போது நமக்கு சுவை நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம். அப்புறம் தக்காளி, அதாவது வெங்காயம் நம்ம 3/4 கிலோ எடுத்தோன்னா அதில் ஒரு 1/4 கிலோ கூடுதலாக நம்ம எடுத்துருக்குறோம். இன்றைக்கி ஒரு 1/4 கிலோன்னா ஒரு 300 கிராம் அந்த மாதிரி எடுத்துருக்குறோம் இன்றைக்கி. அதில் ஆஃப் ஆஃப் த போர்ஷனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு இதில் இஞ்சி 25 கிராம்னா இதில் ஒரு 100 கிராம் பூண்டு ரேஷியோவில் நம்ம எடுத்துருக்குறோம். இது சிக்கனை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காடையும் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம இது பண்ணும்போது அதில் மசாலாஸ் எல்லாமே ஆட் ஆகும். அதனால் நம்ம உள்ளே நல்லா அதை மசாலாத்துக்காக நம்ம கத்தியால் கொஞ்சம் கீறி அதில் உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மசாலாக்காக நம்ம அந்த மாதிரி கீறி போட்டிருக்கோம். ஃபுல்லாக நல்லா நம்ம வதக்குறோம். இது பார்த்திங்கன்னா இந்த காடையில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனில் இருக்கிற புரதத்தை விட இதில் அதிகமாக நமக்கு கிடைக்கிது. இதில் 100 கிராம் காடையில் பார்த்திங்கன்னா 22 கிராம் புரதம் கிடைக்கிது. அரிசி என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இது நம்ம கிராமத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம படிக்கணக்கில் தான் அளப்போம். இது வதங்கி முடிஞ்சிச்சு. நம்ம தேவையான மசாலாவை சேர்த்துறோம். இதுக்கு நம்ம 10 பேருக்குன்றதுனால 2 கரண்டி தனி மிளகாய் தூள், 1 கரண்டி தனியாத்தூள், 1 கரண்டி கரம் மசாலா அந்த ரேஷியோவில் தான் நம்ம எடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிதமான தீயில் இருக்கும்போதே நம்ம இதில் சேர்த்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அரிசி அளந்து வச்சுட்டு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்ம 2 படி எடுத்துருக்குறோம். அதனால் ஒரு படிக்கு 2 படி தண்ணின்ற ரேஷியோவில் ஊற்றிருக்குறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம 2 படி எடுத்துருக்கோம். அதனால் 4 படி ஊற்றுறோம். இது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தான் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப அதிகமாகிட்டாலும் பார்த்திங்கன்னா நமக்கு குழகுழப்பு தன்மையாக இருக்கும், நல்லா இருக்காது. நமக்கு பளபளப்பாக கிடைக்கணும். அதனால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அது கூட நம்ம ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. எல்லாமே கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணால் நம்ம இப்போயே சேர்த்துக்கலாம். பிரியாணின்னும் போது நம்ம தனித்தனியாக உப்பு சேர்க்க முடியாது. பார்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்குது, நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம அடுப்பில் சேர்த்த நமக்கு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தம் கட்டி வைக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த பளபளப்பு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா தம் இறக்கியாச்சு. இறக்கி அந்த நெருப்பை நம்ம குண்டா மேலே வச்சிட்டோம்னா அது நல்லா 3/4 பாகத்துக்கு அது வெந்துருச்சு. மீதி 1/4 பாகம் அந்த நெருப்பு வச்சாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா பளபளப்பாக இருக்குது. நல்லா நமக்கு காடையும் நல்லா வெந்துச்சு. இது வெங்காய பச்சடி.
தயிரில் வந்து நம்ம வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிட்டோம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த தயிர் வந்து அதில் நல்லா வந்து ஊறி நமக்கு சுவை கொடுக்கும். நம்ம வாழை இலையில தான் பரிமாறிருக்கோம். நீங்களே பாருங்கள், கறியும் நல்லா வாசமாக இருக்குது, நல்லா வெந்திருக்குது. அதில் வந்து சாதம் வந்து நல்லா டெலிஷியஸாக இருக்குது பார்க்கும்போதே. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.